கும்பகோணத்தை மாவட்டமாக இருக்க சொல்லி ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடைபெற்றுட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஆட்சி அமைச்ச இப்போ எதிர்கட்சியாக உள்ள ஏடிஎம்கேயும் சரி, அவங்களோட ஆட்சி காலகத்திலையும் கும்பகோணத்தை மாவட்டமாக்காமல் கும்பகோணம் மக்களை வந்து ரொம்ப வஞ்சித்தாங்க. இதே 2021 தேர்தல் கும்பகோணம் அறிக்கை தேர்தல் வரப்போ மு.க. ஸ்டாலின் அவர் கும்பகோணத்துக்கு வந்தாங்க. அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, நாங்கள் ஆட்சி அமைச்சு 100 நாளில் நாங்களும் வந்து கும்பகோணத்தை மாவட்டமாக்குன்னு சொன்னாங்க. இது நாள் வரைக்கும் கும்பகோணத்தை மாவட்டமாக்கலை. இப்போ கடைசியாக வந்து ஒரு மீட்டிங், ஒரு மாநாடு நடந்தது, முஸ்லீம் லீக் மாநாடு நடந்தது. அந்த மாநாட்டு கூட முதல்வர் வந்தார். அதில் வந்து தமிழக மக்கள், கும்பகோணம் மக்கள் எதிர்பார்த்தாங்க அவங்க கும்பகோணத்தை மாவட்டமாக்கும்னு சொல்லி. அதுலேயும் வந்து அவர் எந்த ஒரு அறிவிக்கையும் சொல்லலை. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கடந்த நகராட்சி தேர்தல் அப்போ 2022 இதே பிப்ரவரி மாதம் இதே காந்தி பார்க்கில் இப்போ டெப்டி சிஎம்மாக இருக்க உதயநிதி அவர் என்ன சொன்னார், கும்பகோணத்தை நாங்கள் வந்து மாவட்டமாக்கணும்னு அவரும் சொன்னாப்புல. இது நாள் வரைக்கும் கும்பகோணத்தை மாவட்ட மக்களை கும்பகோணம் மக்கள் தொடர்ந்து 3 முறை 15 வருஷமாக திமுகவை மட்டுமே ஜெயிக்க வச்சுட்டு இருக்காங்க. அவங்க நம்பி ஜெயிக்க வச்சதுக்கு அவங்க கொடுக்குற திமுக கொடுக்குற இதுதான் நன்றி கடனா முதல்வர் ஸ்டாலின் அவர்கிட்ட நாங்கள் கேட்குறோம். இப்போ எங்களுக்கு முன்னாடி பல கட்சிகளும் சரி, பல சங்கங்களும் சரி, பல வர்த்தக சங்கங்களையும் விவசாய சங்கங்களையும் கும்பகோணத்தை மாவட்டமாக்கினா நிறைய வேலை வாய்ப்பு உருவாகும், நிறைய அடிப்படை வசதிகள் கிடைக்கும், நிறைய நிலங்களோட இதெல்லாம் மாறும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தை நோக்கி எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. இது நாள் வரைக்கும் எந்த ஒரு அரசும் இதை வந்து கண்டுக்கிற மாரி தெரியல. ஸோ இதனை கண்டித்து இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக நாங்கள் வந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடைபெற்றிருக்கோம். இன்னொன்று நாங்கள் சொல்லிக்கிறோம், 2026 வந்துருச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னொரு 60 நாட்கள் தான் தேர்தல் இருக்குது. இந்த தேர்தல் முடிஞ்சு எங்கள் தளபதி அவர்கள் 2026 ஆட்சி அமைப்பார். ஆட்சி அமைச்ச முதல்ல கும்பகோணத்தை தமிழக வெற்றி கழகத்தை சார்பாக நாங்கள் வந்து கும்பகோணத்தை மாவட்டமாக்குவோம் என்றதை இந்த நேரத்தில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்.